இளையராஜா வந்து குட் பேட் அக்லி படத்துக்கு மேலே வந்து ஒரு கேஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காரு 5 கோடி ரூபாய் கேஸுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாயிண்ட் என்னென்னா, உனக்கு அந்த உரிமையே கிடையாது. இளையராஜா வந்து அவர் அந்த பாடல்கள் எல்லாமே வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்கலாம். அதை வந்து ஆதி ரவிச்சந்திரன் அவர் வந்து கிரியேட்டிவாக வேறு மாதிரி யூஸ் பண்ணுற சொல்லி பண்ணியிருக்கலாம். அப்போது உங்களுக்கு வந்து அந்த உரிமை இல்லாத போது எப்படி இது பண்ணலாம்? ஏன்னா அந்த பாடல்கள் வந்து ஒரு ப்ரொடியூசரோட காப்பிரைட்டு. அவர் வந்து அந்த பாடல்களை வந்து வேறு இதுக்கு விற்றுட்டு அவர் காசு பண்ணிட்டாரு. இப்போ யார்கிட்ட அந்த உரிமை இருக்கோ அவங்கள்ட்ட வந்து என்ஓசி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வேறு நியூஸில் வந்துருச்சு. இப்படி உரிமையே இல்லாமல் எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த கேஸை போடலாங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து ஒரு லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பெரிய வேறு ஒருத்தரோட க்ரியேட்டிவிட்டியை நம்ம யூஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு சின்ன கிரெடிட், ஒரு தேங்க்ஸ் கார்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டோன்னா அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவரோட ஃபேன்ஸுக்கும் சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை எதுவுமே கிடையாது, எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அதே டைம் இன்றைக்கி உள்ள ஃபேன்ஸும் ஓகே அவருக்கு ஒரு நியாயமாக ஒரு மரியாதை கொடுத்துட்டாங்க. இப்போது அனிருத் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அவர் நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து இப்போது ஃபஸ்ட்டு பேட்டை படம் எடுக்கும்போது அப்படியே அண்ணாமலை பாட்டு எடுத்து ரீமிக்ஸ் பண்ணார். ரஜினிக்கு என்னென்ன பெரிய விஷயங்கள் பண்ணார். பட் என்னென்னா அதை கம்போஸ் பண்ணும்போது யாரை கூப்பிட்டு உட்கார வச்சார்? தேவாவை கூப்பிட்டு உட்கார வச்சார். என்ன தான் தேவா வந்து அந்த படத்தை கம்போஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரொடியூசர்ஸ்ட்டு அந்த உரிமை இருந்தாலும் தேவா வந்து அங்கே மரியாதை கொடுத்து அங்கே உட்காந்து கம்போஸ் பண்ண வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தேவாவுக்கு என்ன ஒரு பெருமை. அவருக்கு வந்து என் பாட்டை நான் திரும்ப வந்து பிஜிஎம்ஐ கேட்குறேன், வேறு படங்களில் பாடலாக கேட்குறேங்கிற போது அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவர் ரொம்ப ஹாப்பியாக வந்து என் பாடலுக்கு ஒரு உயிர் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ அனிருத் அதே மாதிரி இப்போது கூலி படத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு, நம்ம டிஆர் ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர் ஒரு தாளம் ஆடினதை வந்து தாளம் போட்டதை வந்து எல்லோரும் அந்தளவுக்கு கிண்டல் அடித்தாங்க. நான்லாம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு இதுனா, சரி இவர் இது பண்ணுறாரு ஓகே, எப்படி இந்த கேமராமேன் சிரிக்காமல் எடுத்தார், கூட இருக்கிறவன் எப்படி சிரிக்காமல் உட்காந்துருக்கான், அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அது நம்மளால் அது பார்க்கும்போது வயிறு வலிக்கு அந்தளவுக்கு சிரிச்சிட்டோம். ஏன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சிரிப்பு வந்துச்சு. இப்போ அவர் அந்த இது வந்து டிஆரால் எந்த ஒரு கேஸும் போட முடியாது, அதை எடுத்து இவங்க யூஸ் பண்ணால். பட் என்ன பண்ணியிருக்காரு, டிஆரை கூப்பிட்டு பாட வச்சுருக்காரு, ஒரு மரியாதை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து இளையராஜாவை வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டு ஒரு கௌரவிங்க, உங்கள் பாட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனையோ அது ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம், அந்த விஷயத்துக்கு எல்லாமே ஒரு கௌரவம் ஒன்று கொடுங்க, ஒரு கௌரவிச்சு விடுங்க. இளையராஜாவை வந்து எந்த அளவுக்கு கேஸ் போடுறேன்னு சொன்னது தவறோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மரியாதை கொடுக்குறது வந்து ஒரு மனிதாபிமானம் தானே. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஒரு மரியாதை கண்டிப்பாக கொடுத்தாகணும். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போது இளையராஜா ஒரு கேஸ் போட்டார்னா எனக்கு தெரிஞ்சு கோர்ட் வந்து டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு இளையராஜா மேலே வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ஃபைன் மாதிரி போடணும். ஏன்னா ஒரு உரிமை இல்லாத ஒரு இடத்துல எப்படி நீங்கள் போய் கேஸ் போடலாம்? இளையராஜா வந்து இது போட்டதுக்கு நீ ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி இத்தனை பாட்டை நான் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கேன், என் பாட்டை எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஒரு கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாருமே இளையராஜா சைடில் தான் போவாங்க. இளையராஜா வந்து அவரோட பேரை வந்து கெடுத்துகிட்டே வராரு. சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா மேலே அவ்வளோ ஒரு மரியாதை இருந்துச்சு. வர பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு வெறுப்பு தான் உண்டாது. இப்போ ஏதாவது ஒரு பழைய பாட்டை பற்றி நம்ம பேசணுன்னா, பழைய பாடல்களில் நம்ம வந்து டக்குன்னு ஒரு 80ஸில் இருக்க மியூசிக் டைரக்டர் ஏதோ ஒரு பாட்டை யோசிக்கணுன்னா டக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி பாக்கியராஜோட பாட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், இல்லை தேவாவோட பாட்டு சொல்கிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா இளையராஜா மேலே இருக்கிற ஒரு மரியாதை வந்து குறைஞ்சிட்ருக்கு. அவர் பாட்டு அன்றைக்கி பண்ண பாட்டு இன்றைக்குமே வந்து பயங்கர எவர் கிரீனு, பயங்கர ஹிட்டு எல்லாமே இருக்குது. பட்டு அவர் பேரை வந்து கெடுத்துகிட்டே வரும்போது, இப்போது எம்எஸ்வி இருக்கார், எம்எஸ்விக்கு அடுத்து இளையராஜா வந்தார். எம்எஸ்வி அதுக்காக பர்சனலாக ஃபீல் பண்ணுறதை விட்டுருங்க, வெளியில் வந்து எங்கேயுமே வந்து இளையராஜா பற்றி அவர் தப்பாக எதுவுமே பேசுனது கிடையாது. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்தார். ஏஆர் ரஹ்மான் மேலே இருக்கிற பொறாமை எல்லாமே வந்து ஓப்பனாக இளையராஜா வந்து நிறைய மேடையில் வந்து சொல்லியிருக்காரு, இன்டைரக்டாக வந்து காமிச்சிருக்காரு. ஒரு மேடையில் வந்து ஏஆர் ரஹ்மான் வாசிக்கும் போது இளையராஜா ஏதோ பெரிய பிடிங்கி மாதிரி போயிட்டு நீ ஏதோ நோட்டை மாற்றி வாசிட்ட அப்படின்னு. ஆடியன்ஸ் ஒருத்தனுக்கு கூட நோட்டை மாற்றி வாசிச்சது தெரியாது. ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சால் தானே நீங்கள் பண்ணுறது வந்து ஆடியன்ஸுக்காக தான் பண்ணுறீங்க. இன்றைக்கி நிறைய பாடல்கள் வந்து ஒரு சுத்தியும் இல்லை, ஒரு இதுவும் கிடையாது, நம்மளுக்கு அந்த மியூசிக் டேர்ம்ஸ்லாம் தெரியாது. ஒரு ப்ராப்பர் மியூசிக் இல்லாமல் வர்றது ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகுது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஆடியன்ஸுக்கு எல்லாருமே வந்து என்ன அட்ராக்ஷனாக இருக்குதோ அதை வந்து ரசிப்பாங்க.
அந்த நோட்ஸில் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பப்ளிக்காக கேவலப்படுத்துறது எல்லாமே வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதே மாதிரி ரஹ்மான் வந்து ஆஸ்கார் விருது வாங்கும்போது ஆஸ்கார் விருது வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ரொம்ப நக்கலாக இளையராஜா பேசுனது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு கீழ்த்தனமான விஷயங்கள். அதே மாதிரி ரஹ்மான் என்ன சொன்னார், நீங்கள் இவ்வளோ வருஷம் போட்டு வந்தீங்க, உங்கள் ஜேர்னி தான் நான் தொடர்ந்து பண்ணேன், நான் வந்து அதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எம்எஸ்வி போயிட்டு ரஹ்மான் வந்து கட்டி பிடிச்சிட்டாரு அவ்வளோ எமோஷனலாகி. ஏன்னா உங்களுக்கு அடுத்த வரவொன்னே நீங்கள் வந்து நீங்கள் பெரிய ஆள், ஒரு வயசில் மூத்தவர், அனுபவத்தில் மூத்தவர், புதுசாக வரவங்களை வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தனால எவ்வளோ வருஷம் தான் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். அடுத்தடுத்து காலம் வரும்போது ஆட்கள் மாறிட்டு தான் வருவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இளையராஜா வந்து அவர் பாட்டுக்கு வாயை மூடிட்டு உட்கார்ந்தாருன்னா இன்னும் அவர் ஒரு பேர் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியிருப்பார். அவர் வாயை திறந்து பேச 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 அவர் இமேஜ் குறைஞ்சிட்டே போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.